Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு லேகியம் தான் வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பாடெல்லாம் செரிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, செரிமான தன்மையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கவங்கலாம் வந்து இந்த லேகியம் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா நல்லா வந்து சாப்பாடெல்லாம் செரிமானம் ஆகும். நமக்கு செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த லேகியத்தை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த லேகியம் பார்த்திங்கன்னா செரிமானத்தன்மைக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ இருக்கிற கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இருமல், சளி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் இந்த லேகியம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப மெயினாக வந்து யூஸ் பண்ணியிருக்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுக்குத்தூள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சுக்கு பொடியில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதோட மருத்துவ குணத்தை பற்றி நம்ம பேசணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. அந்த அளவுக்கு வந்து நிறைய அதில் இருக்குது. மெயினாக வந்துட்டு இந்த லேகியம் நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு இருமல், சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்துட்டு வயிற்றுக்கோளாறு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்று பிரச்சனை இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பிடலாம். இது சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடலாம். சுக்கு வந்துட்டு நார்மலாக நமக்கு முடக்குவாதத்துக்கெலாம் கூட சுக்குத்தூள் வந்து ரொம்பவே நல்லது. அதனால நீங்கள் இந்த லேகியம் மாதிரி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு கூட சுக்குக்கு வந்து அதிக பவர் இருக்குது. அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த லேகியத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நான் சொல்லி தந்திருக்கேன். இந்த லேகியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம குடலில் இருக்க எல்லா விதமான கிருமி, அழுக்கு, அதுக்கப்புறம் புழுக்கள், இதெல்லாம் வந்து தேவையில்லாத புழுக்கள் அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த லேகியம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டு தான் நான் அரைச்சிக்க போகிறேன். அது வந்து பால் தான் எடுக்க போகிறோம். பால் தான் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 100 கிராம் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இது மாதிரி பூண்டு வந்து 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு பனம் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். 2 கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக போட போகிறோமா அப்படின்னா எனக்கு தெரியல. இது வந்து நம்ம செய்யும்போது தான் வந்து நான் சொல்லுவேன். இதில் வந்து நான் ஃபுல்லாக போடலை, 3/4 அளவு தான் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இனிப்பாகவே நம்ம செஞ்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்குத்தூள் தான். சுக்குத்தூள் வந்து நம்ம சேர்க்கறதுனால இது ரொம்பவே காரமாக இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் கருப்பட்டி சேர்க்குறோம். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த லேகியம் பண்ண போகிறோம். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லத்தை வந்து நம்ம பாகு எடுத்துக்க போகிறோம். பாகுனா நம்ம பாகு பதத்துக்கு இல்லை, அது வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து கருப்பட்டியை நல்லா வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து போட்டுக்கலாம். கருப்பட்டி வந்து நல்லா மெல்ட் ஆனவுடனே நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா நம்ம இதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக தான் இதை கொஞ்சம் வந்து உருக்கி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். நான் எவ்வளோ கருப்பட்டி அளவு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கருப்பட்டி தான் போட்டிருக்கேன். நான் 2 கருப்பட்டி எடுத்திருந்தேன். அதில் வந்து 1.5 தான் போட்டிருக்கேன். இப்போ பால் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். இது மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு திக்கான பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது இருக்க பாலை வந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சிட்டே இருக்குது. அது கரைஞ்சோன்னே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு தவா வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கருப்பட்டி வந்து அப்படியே இருக்கட்டும். அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பக்கத்தில் இன்னொரு தவா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இன்னொரு தவா வச்சுட்டு அதில் வந்து நம்ம 2வதாக எடுத்த தேங்காய் பாலை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம அது கூடவே வந்துட்டு பூண்டையும் வந்து சேர்த்துற வேண்டியதான். கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை. இந்த தேங்காய் பாலோட அளவு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் இருக்கும். இப்போ வந்துட்டு சுக்கு பொடி தான் நான் எடுத்துக்க போகிறேன். இது எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம். இது நான் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். நான் சொல்கிறது புரியலைன்னா நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து 50 கிராமே நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, பாதி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
சுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாகவே நமக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கிருமிகள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம 100 கிராம் வந்து பூண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வேகணும். அது பூண்டு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணணும். அதனால் தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ நல்லா தட்டு போட்டு மூடியாச்சு. அது நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே வந்துட்டு கருப்பட்டியும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து நல்லா வேகணும். 10 to 20 மினிட்ஸ் அது ஆகும். அது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இந்த பூண்டு தாங்க இதில் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இந்த பூண்டை எடுத்து நம்ம சாப்பிட தான் நம்ம வயிறு கோளாறு எல்லாமே வந்து சரியாகும். இது மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். உங்களுக்கு வந்து வெந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கருப்பட்டி பாகை வந்து அதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நல்லா அதுவும் ஆறிடுச்சு. இப்போ நான் அப்படியே வந்து அதில் வடிகட்டிக்கிறேன் டைரெக்டாக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.25 இல்லை 1.5 தான் நான் வந்து போட்டிருப்பேன். இதில் அப்படியே வந்து நீங்கள் ஊற்றிட்டு அதை கலரிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, திக்காக ஒரு தேங்காய் பால், அதை வந்துட்டு எப்போ ஊற்றணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து சுக்குத்தூள் போட்டுக்க போகிறோம். இது வந்து 50 கிராம் பேக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை பேக்கெட் தான் போட்டிருக்கேன். அதாவது 25 to 30 கிராம் தான் நான் வந்து சேர்த்துருப்பேன் இதில். இப்போ இது மாதிரி சேர்த்துட்டு அப்படியே கலரிட்டே இருங்க. அது வந்து ஒரு லேகியம் பதத்துக்கு வந்து உங்களுக்கு வரும். வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. வீடே வந்து சுக்கு வாசனை அடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து ஒரு 5 கிராம்ஸ் வந்து நான் சேர்த்துருப்பேன். அவ்வளோதான். இப்போ ஒரு அளவுக்கு திக்காக ஆகிற டைமில் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பாலை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா லேகியம் பதத்துக்கு வரணும். உங்களுக்கு தெரியும்ல, நார்மலாக வந்துட்டு லேகியம்னா எவ்வளோ ஒரு திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நெய் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இது வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அதுக்காக வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியிலே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். டெய்லியும் வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். நீங்கள் இதை வந்து காலையிலையும் ஈவினிங்கும் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு வேளை கூட சாப்பிட்லாம். மெயினாக வந்துட்டு அதில் இருக்க பூண்டை வந்து நல்லா வந்து மென்று சாப்பிடுங்க. அதுதான் வந்துட்டு நல்லா வந்து நமக்கு செரிமானத்தன்மையை அதிகமாக வந்து கொண்டு வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், நான் நிறைய லேகியம்லாம் சாப்பிட்ருக்கேங்க. தீபாவளி லேகியம்லாம் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி இருந்தது. ஆனால் லைட்டாக வந்து காரமாக இருக்கும். சுக்கோட காரம் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும். இப்போ நல்லா வந்து திக்காயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்க வேண்டியதான். நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த லேகியம் பார்த்தீங்கன்னா செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க, நிறைய ஏப்பம் விட்டுட்டே இருக்கவங்க, அப்பப்போ வயிறு உபசமாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.